கிறிஸ்து அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து தேவனுடைய சன்னிதானத்தில் நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதருடைய கேள்வி பதில் நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியினை நம்ம தொடர்ந்து சிந்திக்கலாம். ஸோ கடந்த வாரத்தில் நம்ம கடைசியாக கேட்ட கேள்வி இருக்கா, மகா உபத்திரவ காலம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே உயிர்த்தெழுதலுக்குள்ளே வருவாங்க இல்லையா? உயிர்த்தெழுதலுக்குள்ளே வந்த பிறகும் அங்கே மரணம் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. இது நம்ம தீர்க்க தரிசனத்தினுடைய அடிப்படையில் நாம் தீர்க்க தரிசன புஸ்தகங்களுடைய அடிப்படையிலும் தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலும் நாம் பார்க்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், மகா உபத்திரவ காலம் முடிஞ்ச உடனே என்ன வரும், அடுத்து உயிர்த்தெழுதல். ஸோ உயிர்த்தெழுதல் வரும்போது அங்கே மரணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. ஸோ என்ன விட அதான் ஆதாமுடைய நிமித்தமாக இருக்கிற மரணம். சாதாரணமாக செத்துட்டு இருக்கிறோம், உயிர்த்தெழுதல் வரும்போது கூட அந்த சாவு இருக்குதான்னு கேட்குறாங்க. இப்போ அதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவான அடிப்படையில் உயிர்த்தெழுதல் நடக்கும்போது மரணம் இருக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? எப்போ தேவன் மரணத்தை அந்த ராஜ்யத்துக்குள்ளே எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது என்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் முதல்ல ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படிஞ்சிட்டு இருந்த போது அவங்களுக்கு என்ன இல்லாமல் இருந்தது, மரணம் இல்லாமல் இருந்தது. கீழ்ப்படிஞ்சதுக்கப்புறம் கீழ்ப்படியாமல் போனதுக்கப்புறம் அந்த ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் மேல் மரணம் திணிக்கப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதாவது மரணத்தை சுமந்துட்டு இருந்தாங்க, ஒரு குறிப்பிட்ட காலமானோன்னு கம்ப்ளீட்டாக மரணம் அடைஞ்சிட்டாங்க. இதுதான் முதல்ல பார்த்தோம். இப்போ மறுபடியும் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள உயிர்த்தெழுதல் வந்தால் கூட இப்போ எல்லா ஜனங்களும் கீழ்ப்படிதலுக்குள்ள உடனடியாக இப்போ இன்னைக்கு உயிர்த்தெழுகிறான்னு வச்சுங்க, நாளைக்கே பார்த்தீங்கன்னா அதாவது எல்லாருமே கீழ்ப்படிஞ்சிருவாங்களா? நம்ம இதை குறித்து பல கோணத்தில் பார்த்துருக்கோம். சத்தியத்தை அதாவது உயிர்த்தெழுந்து வரும்போது அவங்களுடைய முதல் மனநிலை எப்படித்தான் இருக்கும், பழைய சுபாவம், பழைய கடவுள் இல்லையா, பழைய பழைய நோக்கம், பழைய மூட நம்பிக்கை, இதில் தான் உயிர்த்தெழுந்து வருவாங்க. இவர்கள் உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு பிறகு இப்போ கடந்த ஜோசப் சப்ஜெக்ட் பார்த்த முடியாது, பஞ்சம் தான். இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னதான் பஞ்சம் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதாவது உண்மையான தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்றதுக்கு அவங்களுக்கு என்ன ஆகும், கொஞ்ச நாள் ஆகும். ஏன் அப்படின்னா, முதல்ல அவங்க உயிர்த்தெழுந்து வந்ததை அவங்க முதல்ல என்ன செய்யணும், அங்கீகரிக்கணும், ரெகனைஸ் பண்ணணும். இது உண்மைதானா அப்படின்னு ரெகனைஸ் பண்ணணும். இப்போ நம்மளே கவனிச்சு பாருங்க, கனவு ஒன்று போயிட்டு இருக்கோம், நம்ம ஏதோ ஒரு கனவு வந்துட்டு இருப்போம். அந்த கனவு ரொம்ப சுவாரஸ்யமாக நமக்கு பிடிச்சமாக இருந்ததுன்னா நம்மளே என்ன நினச்சிக்குவோம், தூங்கிட்டே இருக்கும்போது அது உண்மையாக தான் நடக்குற மாதிரி நம்ம நினச்சிக்குவோம் இல்லையா? முடிச்சு பார்க்கும்போது தான் தெரியாது என்னது கனவு அப்படிங்கிறது தெரியும். அதே சமயத்தில் ஒரு கெட்ட விஷயத்தை கனவாக காணும்போது அதை நம்ம எப்படி நினைப்போமா, இது கட்டாயமாக உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு. அப்போ பாருங்க, சாதாரணமாக தூங்கி எந்திரிக்கிற போது தூங்கும் போது இவ்வளோ பிரச்சனை இருக்குது மைண்டில். அப்போ தூங்கி எந்திரிச்சு வராங்க, எல்லா ஜனங்களும் தூங்கி எந்திரிச்சு வரும்போது அவருடைய பழைய ஸ்வாவம், பழைய சிந்தை, அப்புறம் பழைய மூட நம்பிக்கை, இது எல்லாத்தையும் மாற்றணும்னா இப்போ அதுக்கு கொஞ்ச நாள் என்ன ஆகும். முதல்ல அவர்களுக்கு தேவனுடைய திட்டம் ரொம்ப மங்கலாக இருக்கும். முதல் எதுன்னே தெரியாது, அப்புறம் கொஞ்சம் மங்கலாக இருக்கும், அதற்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கும். இது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எடுக்குமா. அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எல்லா ஜனங்களும் முற்றிலும் கீழ்ப்படுகிற வரைக்கும் கட்டாயமாக என்ன இருக்கும், அங்கே ஒரு மரணம் கட்டாயமாக இருக்குமா. ஸோ இது ரொம்ப முக்கியமாக அங்கே நமக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது ரசல் பிரதருடைய ஒரு இமேஜினேஷன் மட்டும் இல்லை, இது தேவனுடைய திட்டத்துக்குள்ளே நம்ம போய் பார்க்கும்போது அதுக்கு ஒரு சில நேரத்தில் எப்படி யோசனை பண்ணலான்னா, அது ஏன் அங்கே மரணம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அங்கே ஏன் மரணம் இருக்குதுங்கிறத எப்படி அது சொல்லலாம்னா, அதாவது 1000 ஆண்டு அரசாட்சியில் 100 வயசு சென்று மறிக்கிறவன் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அந்த 100 வயசுங்கிறத அந்த செக்கு எங்கே வைக்கிறாருன்னா, அவருடைய ராஜ்யத்தில் அவர் உயிர்த்தெழுந்து அவங்க என்னைக்கு ட்ரூத்து, உண்மையான சத்தியத்தை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க பாருங்க, ரெகக்னைஸ் பண்ணதுலேருந்து அவங்களுக்கு நன்மை ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அவங்களுக்கு எப்படித்தான் இருக்கும்னா, அதை ஒரு பஞ்சகாலம் மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் பஞ்சத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட தான் வரணுங்கிற ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையை சில நேரம் எதிர்க்கிற கூட முயற்சி பண்ணுவாங்க. ஏன் இன்னைக்கு முயற்சி பண்ணுறாங்களா இல்லையா?
அந்த மாதிரி பழைய சுபாவம் புதிய சுபாவுக்குள்ளே போக மறுக்கும். அந்த டைமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரணத்துக்குரிய சூழ்நிலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த டைமில் ஒரு எச்சரிப்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது கொடுக்கப்படும். ஸோ ஆனாலும் அவர் என்ன செய்கிறார்? அவர் உயிர் தெளிப்பிறார், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1915 வருஷத்தில் கேட்ட ஒரு கேள்வி, 482 பக்கம். இப்போ நம்ம சத்தியத்துக்குள்ளே ஞானஸ்தானம் எடுக்கும்போது தேவன் நமக்கு ஆவியை கொடுக்குறாரா இல்லையா? ஆவியை கொடுக்கறத பற்றி சொல்லும்போது ஞானஸ்தானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பேர் வச்சிருக்காருன்னா ஸ்பிரிட் பிகாட்டன் அப்படின்னு ஒரு பேர், ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பேர். அப்போ அந்த ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்ட நிலைமையில் நம்ம இருக்கும்போது மாம்சத்தில் தான் இருக்கோம். இந்த மாம்சத்தில் தான் இருக்கோம். ஆனால் நமக்குள்ள என்ன இருக்கு? அந்த ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம் இந்த பூமியிலேயே மாம்ச சாயல் இருக்கிறோமா அல்லது தேவ சாயல்ல இருக்கிறோமா? சரியா? மாம்ச சாயல் இருக்கிறோமா அல்லது தேவ சாயல் இருக்கிறோமா அப்படின்னா என்ன சொல்லலாம்? மாம்சத்தில் தான் இருக்கும், ஆவி உள்ள இருக்கு. இப்போ நம்ம ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ மாம்சத்துக்குரிய சாயல் இருக்கிறோமா அல்லது தேவ சாயல் இருக்கிறோமா? கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கா? ரெண்டுலையுமே இருக்கிறோம். ஓகே, இப்போ ரசல் பிரதருடைய பதில் பார்க்கலாம். ஆர் த ஸ்பிரிட் பிகாட்டன் கிளாஸ் எ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட் இன் த ஃப்ளஷ்? அவர் சொல்றார், யாரெல்லாம் ஆவியினாலே ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மாம்சத்தில் இருந்து தேவ சாயலை உடையவுள்ளார். இதுதான் பெரிய விஷயமா. அதாவது தேவனுடைய நிலைமையிலிருந்து தேவ சாயல் ஆகிறது பெரிய விஷயம் இல்லை. மாம்சத்திலிருந்து மாம்சத்தினுடைய கிரிகளை செய்ய வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் மாம்சத்தில் இருந்துட்டு தேவ சாயல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். God was manifested in the flesh of Father Adam. He made him in his own image. அது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? முதல் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? இப்போ பாருங்க, தேவ சாயல்ல தான் மனுஷன் படைக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு நமக்கு விளக்கம் தெரியும். தேவ சாயல்ங்கிறது உருவம் அல்ல, தேவனுக்கு இருக்கிற ஒரு குணம் இல்லையா? தேவனுடைய கேரக்டர். இந்த ஒரு சாயல்ல அங்க உருவாக்கப்பட்டிருக்கான். அதுக்கு பிறகு அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, உருவாக்கப்பட்ட மனுஷன் கடைசியில் என்ன ஆயிட்டான்? ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? என்ன வாசிக்கிறோம்? நீதிமான் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவனும் இல்லை. இந்த கண்டிஷனுக்கு எல்லாருமே ஆயிட்டாங்க. ஆனா அப்படின்னா இது எப்படி? மாம்சத்தில் இருக்கும் போதே ஒருத்தர் தேவசாயில இருக்கிற முடியுமா? அது எப்படி முடியும்னா இப்ப நம்ம இருக்கிறோமா இல்லையாங்கிற ஒரு கொஸ்டின் தான். ஆனா இப்ப நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவர் இந்த பூமியில மாம்சத்தில் தான் இருந்தார். எப்படி இருந்தாரா? தேவ சாயல்ல தான் இருந்திருக்கார். ஸோ தேவனுடைய ஜெராக்ஸ் காப்பி அப்படிங்கிறார். த காப்பி ஆஃப் ஜெகோவா. எப்படி தேவன் பரலோகத்தில் எப்படி இருப்பாரோ, எப்படி இருந்தாரோ, அவர் ஒரு வேளை பூலோகத்துக்கு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் நம்ம கொண்டு வந்தோம்னா, அது யாரும் இதில் பார்க்கலாமா? கிறிஸ்துடைய முகத்தில் பார்க்கலாம். ஸோ தேவனுடைய காப்பி ஆஃப் ஜெகோவான்னு சொல்லப்பட்டோம். அப்போ இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து ஒரு தேவ சாயலாகவே இருந்தார். இதை முதல்ல கவனிச்சு பார்க்கும்போது ஆதாமுக்கும் இதே சாயல் தான் தேவன் கொடுத்தாராம். ஆனால் அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, முற்றிலும் நல்ல சூழ்நிலை இருந்தது. ஆதாமுக்கு எல்லாமே நல்ல சூழ்நிலை, சாதகமான சூழ்நிலை, எல்லாமே ஃபேவர், எல்லாமே ஆசீர்வாதம். ஆனால் மைண்ட் மட்டும் யாருக்கிட்ட போல? தேவன்கிட்ட போல. இதான் ஆதாம். இயேசு கிறிஸ்து இங்கே வரும்போது அவரை சுற்றிலும் எப்படி இருந்தது? எந்த விதமான சாதகமான சூழ்நிலையும் இல்லை, எதுவுமே சாதகம் இல்லை. சுற்றி இருக்கிற ஜனங்கள் கூட சாதகம் இல்லை, சுற்றி இருக்கிற சமூக சூழ்நிலை எல்லாமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு ஆப்போசிட்டாக தான் இருந்தது. ஆனால் இவருடைய மைண்டு யாருக்கிட்ட இருந்ததா? தேவன்கிட்ட. இதுதான் கம்பேர் பண்ணி சொல்றார். ஸோ அவரை தலையாக கொண்ட அவருடைய சபை கூட
இங்கே எப்படி தான் இருக்கும். சாதகமற்ற சூழ்நிலையில் அன்பு காட்டணும், சாதகமற்ற சூழ்நிலையில் விசுவாசம் காட்டணும், சாதகமற்ற சூழ்நிலையில் நீடிய பொறுமை காட்டணும், சாதகமற்ற சூழ்நிலையில் தான் இத்தனை குணலட்சங்களை காட்டணும். சாதகமாக இருக்கும்போது காட்டுறதா? சாதகமாக இருக்கும்போது காட்டுறது எப்படி? நம்மலாம் ஒன்றா கூடி கன்வென்ஷன் நடத்தும் போது எல்லாரும் ஒரே மனநிலை இருப்போம், சாதகமாக இருக்கும், அது பெரிய விஷயம் இல்லை இல்லையா? சாதகமற்ற சூழ்நிலைங்கிறது என்ன? ஒரு மாறுபாடான சூழ்நிலை, ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், இப்படி வரும்போது நம்ம அன்பு, விசுவாசம், நீடிய சார்ந்த இதை காட்டணும். இது யார் காட்டினது? கிறிஸ்து. ஆனால் இப்போ என்ன சொல்றாருன்னா, மனுஷன் இன்னும் தேவ சாயலுக்குரிய ஒரு விஷயத்தை தான் தேவன் அங்கே வச்சிருக்கார். ஆனால் ஏன் மனுஷனால தேவனுடைய சாயலை முற்றிலும் பெற முடியல அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது, தேவன் அவருடைய சாயலை மனுஷனை கொண்டு வரணும்னு நினைக்கிறார். ஆனால் பிரச்சனை என்னன்னா, 30%, 60%, 90%, இவ்வளோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் 90% உம்முடைய சாயல் இருக்கேன், 10% தான் இப்போ இருக்கேன், இதில் இருக்கேன், மாம்ச சாயல் இருக்கேன். இது ஒரு பெரிய விஷயமா உங்களுக்கு? இந்த 10% கொஞ்சம் மன்னிச்சு என்ன பண்ணுங்க, நீங்கள் கொஞ்சம் ஏற்றுங்க அப்படின்னு சொன்னால் தேவனுடைய நீதி என்னாகாதான்? அதை ஏற்றுக்கொள்ளாது. 100% தேவனுடைய சாயல்ல இருக்க வேணும். யார் மாதிரி? கிறிஸ்து மாதிரி. இப்போ என்ன அதில் முக்கியமான விஷயம்னா, அதாவது நம்ம தேவனுடைய கிறிஸ்துவுடைய சரீரமாக இருக்கோம், அவர் தலையாக இருக்கார். ரொம்ப கிளியராக என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சரீரமாக இருந்தீங்கன்னா யார் உங்களுக்கு தலையாக இருக்கிறது? கிறிஸ்து உங்களுக்கு தலையாக இருக்கார். கிறிஸ்து உங்களுக்கு தலையாக இருக்காருன்னா நீங்கள் சரீரமாக இருக்கீங்க. நீங்கள் சரீரமாக இருக்கிறீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் எப்படி தான் இருப்பீங்க? தேவனுடைய சாயலில் தான் நீங்கள் இருப்பீங்க. அந்த சாயலுக்குரிய ஒரு ஒப்பாக தான் நீங்கள் இருப்பீங்க. அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய பாடியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சவுண்ட் பாடி இல்லையா? நாட் சவுண்ட் பாடி பட் சவுண்ட் மைண்டு அப்படிங்கிறார். இந்த இங்கிலீஷில் அதுக்கு அடிக்கடி சொல்கிற வார்த்தை சவுண்ட் மைண்டுன்னு என்ன அர்த்தம்? திருச்சபையின் பிள்ளைகள் ரொம்ப அந்த தங்களுடைய இருதயத்தை, இன்னும் சொல்ல போனால் தங்களுடைய மூளை எல்லாத்தையும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா அவங்க கொடுப்பாங்க. சப்மிட்டட் மைண்டு டு த லார்ட் அப்படின்னு சொல்லப்படும். அதாவது தங்களுடைய மூளையவே தேவன்கிட்ட கொடுத்துறதான். அப்படின்னா என்ன செய்ய மாட்டாங்க இவங்க? சுயமா சிந்திக்கவெல்லாம் மாட்டாங்க. இப்ப சுயமா சிந்திச்சா என்ன வந்துடும்? நமக்குள்ள பாவ சிந்தனை வந்துடும், நமக்குள்ள பாவத்தினுடைய காரியங்கள் எல்லாம் உள்ள வந்துடும். சுயமா சிந்திச்சோம்னா, இப்ப மூளை அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா தலை எப்படி சிந்திக்கும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிதான் சிந்திப்பார்? பிதாவாகிய தேவனுக்கு மகிமை என்ன இருக்கும் அதுதான் சிந்திப்பார். அப்ப அந்த சிந்தனைக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்னா, நம்முடைய எல்லாமே நம்ம எப்படித்தான் இருப்போம், அதாவது கேவலமான மனுஷனா இருப்போம், ஆனா தேவனுடைய ஒரு சாயலை பெற்றவர்களா இருப்போம். அப்படி இருக்க முடியாதா அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற தலை இருக்க முடிந்தால், ஒருவேளை நம்ம சரீரமா இருந்தா நம்ம கட்டாயமா இருக்க முடியும் அப்படிங்கிறதா அங்கே ஒரு விடை. அடுத்தது 1915 வருஷத்தில் ஒரு கேள்வி, 427 பக்கம். அதில் கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி தான், பட் இருந்தால் கூட நம்ம கவனிக்கலாம். மற்ற 13ஆம் அதிகாரம் 45, 46 அது என்னது? நமக்கு தெரிஞ்ச ஒரு உவமை. மற்ற 13ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம், 46ஆம் வசனம். தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு என்ன செய்யறா? அதை வாங்கிக்கிறார். இப்ப கேள்வி என்னன்னா, அந்த முத்துன்னா என்ன? நம்ம சப்ஜெக்டே எடுத்துருக்கிறோம், பரலோக ராஜ்யம் முத்து கோப்பா இருக்கு. முத்துன்னா என்ன? நம்ம தானே அப்படி எடுத்துருக்கிறோம். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலை உயர்ந்ததுன்னு படிக்கிறோம். அதெல்லாம் ஓகே. ரசல் பிரதர் இதுக்கு என்ன விளக்கம், அவருடைய விளக்கம் என்ன கொடுக்குறாருன்னா, இந்த முத்துங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ரெப்ரசன்ட் த கிங்டம் ஆஃப் காட், கடவுளுடைய ராஜ்யத்தினுடைய அழைப்பு அப்படிங்கிறார். ராஜ்யத்தில் ராஜாக்களா இருக்கிறதுக்காக தேவன் நமக்கு கொடுக்குற அழைப்பு தான் அது. எப்படி இருக்கா? ஒரு முத்து மாதிரி. ஸோ இது என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு பெரிய ஒரு மியூசிஷியன், ஒரு இசைக்கலைஞர் ஆகணும் அப்படின்னா சும்மா ஆயிட முடியுமா? ஒரு இசைக்கலைஞர் ஆகணும் என்ன பண்ணணும்? டெய்லியும் அதை வாசிச்சுட்டே இருக்கணும்.
அந்த பிராக்டிஸ் இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்குரிய எல்லா பிரயாசங்களும், அதுக்குரிய டெக்னாலஜி, அதுக்குரிய சகல விதமான விவரங்கள் தயாரிக்கும், அதை வந்து கலெக்ட் பண்ணணும், இதை அப்ளை பண்ணணும். இத்தனை விஷயங்கள் இருக்குதான். அப்போ என்ன சொல்றாருன்னா, உலக பிரகாரமா ஒரு மிகப்பெரிய மியூசிஷியன், இசைக்கலைஞர் ஆகிறதுக்கு இவ்வளவு வேல்யூ இருக்கும்போது, இப்போ பரலோக ராஜ்யத்தினுடைய அழைப்பு எல்லாருக்குமே கொடுக்கறது இல்லை. அதுக்கு எவ்வளவு பெரிய வேல்யூ அங்க இருக்கும். இட் மீன் க்ளோரி, ஹானர், இம்மார்டாலிட்டி, டிவைன் நேச்சர் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் யூஸ் பண்றார். க்ளோரி, க்ளோரின்னு என்ன சொல்லலாம்? மகிமை. ஹானர்னா அதுவும் மகிமை தான். மகிமை, மேன்மை, அப்புறம் அழியாமை, தெய்வீக சுபாவம், டிவைன் நேச்சர், இதெல்லாம் தான் ஒரு முத்து மாதிரியா தேவனுடைய பிள்ளைகளுக்கு. இது அவ்வளவு சர்வ சாதாரணமாக என்ன செய்ய முடியாது, என்ன பண்ண முடியாது, கிடைக்காது. இதை கிடைக்கணும்னா தனக்குண்டான எல்லாவற்றையும் வித்தா தான் அந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் நமக்கு கிடைக்கும். ஸோ அது இயேசு கிறிஸ்துவ அப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம். பரலோக ராஜ்யம் முத்துன்னா அது சபை. அப்படின்னா அந்த சபையை வாங்குறதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு? எல்லாவற்றையும் விற்று தனக்குண்டான எல்லாவற்றையும் எல்லாத்தையும் கொடுத்துறாரு. அதே மாதிரி அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அழைப்பு கூட எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் கொடுத்தாதான் என்ன செய்ய முடியும், அதை வாங்க முடியும். அப்போ நம்ம பாதி கொடுத்துட்டோம்னு வச்சுங்க, பாதி கொடுத்தாலும் சரி, முக்கால் வாசி கொடுத்தாலும் சரி, நஷ்டம்தான். கொடுத்தது தான். ஆனால் தேவனுக்கு எப்படி கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு? 100%. அதான் எல்லாவற்றையும். அதுக்கு அவர் என்ன விளக்கம் சொல்றாருன்னா, 1000 ரூபாய் கொடுத்து எத்தனை பொருள் வாங்கலாம்? ஒரு 1000 ரூபாய் கொடுத்தோம்னா என்ன வாங்கலாம்? சாதாரணமாக ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறோம். இஃப் யூ கிவ் $1000, அவர் டாலர் கணக்கில் சொல்றார், $1000 கொடுத்தீங்கன்னா $1000 அல்லது 1000 ரூபாய்க்குரிய ஒரு பொருள் நமக்கு கிடைக்கும் இல்லையா? 1000 ரூபாய் கொடுத்து $10,000 கோடி பணம் நமக்கு கிடைக்குதுன்னா அது எப்படி? $1000 கொடுத்து அல்லது 1000 ரூபாய் கொடுத்து 10,000 கோடி ரூபாய் பணம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அது எப்படி? நம்ப முடியுதா? அந்த மாதிரி தானா எது பரலோக ராஜ்யத்தினுடைய அழைப்பு. இப்போ நம்ம ஆக்சுவலாக செலவு பண்ணுறது 1000 ரூபாய் தான், ஆனால் கிடைக்கிறது எவ்வளவு? 10,000 கோடி ரூபாய் நமக்கு கிடைக்கிற மாதிரி. அது அவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான ஒரு அழைப்பு அப்படிங்கிறத அங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சொல்றார். அடுத்தது 1913ஆம் வருஷத்தில் அவர் கேட்ட கேள்வி 348ஆம் பக்கம் இருக்கு. என்ன கேட்குறாங்கன்னா, டஸ் தி IBSA pretend that is the only true church? கேள்வி நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கலாம். Does the IBSA னா International Bible Students Association, the IBSA pretend that is the only true church? Are you trying to build up a new denomination? 1913ஆவது வருஷத்தில் என்ன கேட்குறாங்க ரசல் பிரதர் பார்த்து, இன்டர்நேஷனல் பைபிள் ஸ்டூடெண்ட் சர்ச் தான் உண்மையான சர்ச்சா? இப்போ நம்ம இருக்கிற சர்ச் தான் உண்மையான சர்ச்சா? அதான் கேள்வி. நீங்க அதை பேஸ் பண்ணி ஒரு புதுசா ஒரு டினாமினேஷன் உருவாக்குற ட்ரை பண்றீங்களான்னு கேட்குறான். ஏன்னா 1913ஆம் வருஷங்களில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தேசம், ஐரோப்பா கண்டம், ஆஸ்திரேலியா வரைக்கும் சத்தியங்கள் என்ன ஆயிடுச்சு, எல்லா பக்கம் போயிடுச்சு. அப்பவே அமெரிக்காவில் 10 லட்சம் பிரதிகள் டிவைன் பிளான் ஆஃப் த ஏஜஸ் படிக்கிறோம் இல்லையா, யுகங்களை பற்றிய தேவ ஏற்பாடுங்கிற புஸ்தகம் 10 லட்சம் பிரதிகள் முதல் ஸ்ட்ரிப்பில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய லட்சக்கணக்கில் அடிச்சுட்டு விட்டுட்டான், எல்லா பக்கம் போயிடுச்சு. 1500 சபைகளுக்கு மேலே வந்தாச்சு. இப்போ அப்படியெல்லாம் டெவலப் ஆகும்போது ஒருத்தர் கேட்குறாரு கேள்வி, தனியாக ஒரு டினாமினேஷன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா? நம்மெல்லாம் பாருங்க, ஒரு சபையில் மெம்பராக இருக்கிறோம், ஒரு 100 பேர் சேர்ந்துட்டாலே என்ன மேட்டிமை வந்துடுது, குரூப் சேர்ந்து பெருசா நாங்கள் எவ்வளோ பேர் இருக்கணும் அப்படி வந்துடுது. ரசல் பிரதர் எப்படி பெருமைப்படணும், என்னுடைய தலைமையில் 1500 சபை இருக்கு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, the only one church, the church of Bible. பைபிள் சொல்ற ஒரே ஒன்று தான் சர்ச்சு. ஆல் அதர்ஸ் ஆர் ஃபால்ஸ், மற்ற எல்லாமே என்னதான் பொய். அண்ட் என்ன சொல்ற, அண்ட் இஃப் ஐ பில்ட் அப் another church I would be building another false one.
இன்னொரு சர்ச் சிஸ்டத்தை நான் உருவாக்கணும்னா நான் இன்னொரு பொய்யத்தை என்ன பண்றேன், உருவாக்குறேன். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, பரலோகத்திலே பேர் எழுதப்பட்ட சர்வ சங்கமாகிய சபைங்கிறது ஒண்ணுதான் இருக்குது. அதே சமயத்தில் பாருங்க ரசல் பவுலுடைய புத்திசாலித்தனம். பட் IBSA ரெகக்னைஸ் நோ அதர் சர்ச் அப்படிங்கிறார். புரியுதா? நாங்க சர்ச்சுன்னு சொல்ல மாட்டோம். தேவனுடைய பைபிள்ல சொல்லியிருக்கிற ஒண்ணுதான் சர்ச்சு. சரியா? ஒருவேளை நான் அப்படி தனியாக ஒரு டினாமினேஷன், ஒரு தனியாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தினா அது பொய்யாட்டா இருக்கும். தேவனுடைய சபைங்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம இருக்கிற IBSA சபை நாட் ரெகக்னைஸ் நோ அதர் சர்ச் அப்படின்னா நம்முடைய சபை மற்ற சபைகளையும் சர்ச்சா என்ன பண்ணாது, ஏற்றுக்கொள்ளாது. அதற்காக நாங்க தான் ட்ரூ சர்ச்னு நாங்க சொல்றது இல்லை. அதையும் சொல்றாரு, நாங்க ட்ரூ சர்ச்னு சொல்றது இல்லை. ஆனா எல்லா சபைகளிலிருந்தும் தேவன் என்ன செய்வார்னா உண்மையான பிள்ளைகளை அவர் கூட்டி சேர்க்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கார். அதாவது என்ன கடைசியாக முடிக்கிற, ஸ்டடி த பைபிள் அண்ட் யூனியன் வித் கிரைஸ்ட் குட் பீப்புள்ங்கிறார். எல்லா ஜனங்களும் நல்லவர்கள் எல்லாம் என்ன ஆறுவாங்க, கிறிஸ்துவோட அவர்கள் இணையக்கூடிய நிலைமைக்கு வரும்போது அவர்கள் தேவனுடைய சபையாக அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்பை அங்கே கொடுக்குறார். அடுத்து 1914 வருஷத்தில் ஒரு கேள்வி, 674 பக்கம். How can we know when we are going in the Lord's strength and not in our own? Does failure signify going in our strength? Please answer. புரியலையா? அதாவது நாம தேவனுடைய பலத்துல தான் நிக்கிறோமா அல்லது வேற பலத்துல நிக்கிறோமாங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஒண்ணு, ஒருவேளை நமக்கு ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஏற்பட்டா நம்முடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் நம்மளை விட்டு போயிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணம், அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ரசல் பிரதர் என்ன கேள்வி திருப்பி கேட்கிறார், டு யூ ரெஃபர் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஆர் அதர்? நீங்க உடம்பு மாம்ச ஸ்ட்ரென்த்தை சொல்றீங்களா இல்லை ஆவிக்குரியதை சொல்றீங்களா அப்படிங்கிறத ஒரு கேள்வி கேட்டு இப்போ என்ன சொல்றாருன்னா, நீங்க எந்த ஒரு காரியத்தை செய்தாலுமே வித்தவுட் ப்ரேயர், ஜபம் பண்ணாம நீங்க செஞ்சீங்கன்னா அது தேவனுடைய சன்னிதானத்தில் சரியா இல்லையாங்கிறது நம்மளே என்ன பண்ணிக்கலாமா, நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இட் இஸ் நாட் லார்ட்ஸ் வில், யூ ஆர் நெக்லெக்டிங் லார்ட்ஸ் ஃபார் ஸ்ட்ரென்த் அண்ட் கைடன்ஸ். நம்ம ஜபம் பண்ணாம செய்யறது எப்படி தெரியுமா இருக்குதான், தேவனையே நெக்லெக்ட் பண்ற மாதிரியா. அவருடைய ஸ்ட்ரென்த் இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, நம்ம தேவனுடைய ஸ்ட்ரென்த்ல தான் இருக்கிறோமா இல்லையாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நீ முதல் ஜபம் பண்ணுங்கிறார், அதான் அர்த்தம். நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா, ஜபம் பண்ணி எது கேட்கிறோம், அவருடைய ஸ்ட்ரென்த்தும் அவருடைய கைடன்ஸும் கேட்கிறோம். அப்படி நீங்க கேட்டீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். அல்லது யூ ஆர் நெக்லெக்டிங் லார்ட்ஸ் ஃபார் ஸ்ட்ரென்த் அண்ட் கைடன்ஸ், இட் இண்டிகேட் தட் யூ ஆர் இன் டேஞ்சர். நீங்க அந்த மாதிரி ஒரு ஜபம் பண்ணாம சில காரியங்களை செய்யும்போது நீங்க தேவனையே நெக்லெக்ட் பண்றீங்க. அப்போ நம்ம எது கொடுக்குறோமா, ஒரு டேஞ்சர் கொடுக்குறோம். யூ ஷுட் பி மோர் கேர்ஃபுல், ப்ளீஸ் மேக் அ ப்ரேயர், ப்ரேயர் லீட்ஸ் யூ இன் லார்ட்ஸ் வே அப்படின்னு சொல்லி அங்கே முடிக்கிறார். ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி மாதிரி நமக்கு தெரியும், பட் அதே சமயத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்தது நம்ம கவனிக்கும் போது 1906 வருஷத்தில் ஒரு கேள்வி, 581 பக்கம். இப்போ தேவனை எல்லாம் விசுவாசியாதவங்கள் அப்படின்னா உலக ஜனங்கள் எல்லாருமே உயிர்த்தெழுந்து வர்றாங்க. 1000 ஆண்டு அரசாட்சியில் உயிர்த்தெழுந்து வரும்போது ஏற்கனவே இருந்த நிலைமை இப்போ அப்படியே பார்த்தோம் இல்லையா, ஏற்கனவே இருந்த மனநிலை அவங்களுடைய பழைய சுபாவத்தில் தானே வருவாங்க. இப்போ அவங்கள எப்படி மேலான நிலைமைக்கு தேவன் கொண்டு போக போறார், அவங்க எப்படி கொண்டு போவார்? அதே நிலைமையில தான் வருவாங்களா, அல்லது உயிர்த்தெழுந்து வரும்போது நல்ல ஒரு ஃப்ரெஷ் மைண்டோட, அல்லது தேவனை ரெகனைஸ் பண்ணிட்டு வெளியே வருவாங்களா என்று சொல்லி பார்க்கும்போது அதுக்கு என்ன விட சொல்லலாம்? உயிர்த்தெழுந்து வர்றாங்கனாலே தூங்கி எந்திரிச்சு வர்றாங்க. ரசல் பிரதருக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு, எல்லாரும் பழைய நிலைமையில தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றார், இப்ப லாசர் செத்து போயிட்டார். சரியா? இப்ப லாசர் எதனால செத்து போயிட்டார் அப்படின்னா, ஒருவேளை அவருடைய நுரையீரல் லங்ஸ் ஃபெயிலியர் ஆகி செத்து இருந்தான்னு வச்சுங்க, ட்ரீட் பண்ண முடியாது. இப்ப மறுபடியும் உயிர்த்தெழுந்து வரும்போது
இப்போ அவருடைய நுரையில் என்ன ஆகணும்? ஃபங்க்ஷன் ஆகணும். அப்போ தேவன் முதல்ல என்ன செய்வார்? முதல்ல எதை ஃபங்க்ஷன் பண்ணுவாரா? அவர்கிட்ட இருக்கிற என்ன குறைபாடு இருக்கோ அந்த குறையை முதல் களைஞ்சாத்தான் அவர் எந்திரிச்சு வந்து அதை செய்ய முடியும். அப்போ குறையோட தான் வருவாங்கங்கிறார். அவர்கள் என்ன நிலைமைக்கு போனாங்களோ அதே குறையோடு வருவாங்க. இப்போ தேவன் அங்கே தான் என்ன செய்கிறாருன்னா அந்த குறையை அங்கே வெளியெடுக்கிறார். ஸோ என்ன சொல்கிறாருன்னா அதுக்கு விளக்கம் சொல்லும்போது, we would come forth not in pieces but whole man. தனித்தனியாலாம் வரப்போகிறதில்லை. ஏன்னா எல்லாம் நம்ம பீஸாக எல்லாம் போயிடும். தனித்தனியாக வரப்போகிறதில்லை. ஆனால் திரும்பி வரும்போது ஒன்றா தான் வருவோம். ஆனால் ஒன்றா வந்தால் கூட அவர்கள் மறுபடியும் அந்த பழைய நிலைமையில் அவங்க பழைய மாற்றத்தை அந்த மைண்ட் அளவுக்கு தேவன் கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வாங்க? அந்த தங்களுடைய பழைய நிலைமையை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. புதுசாக தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தையும் தெரிஞ்சுட்டு ரொம்ப கிளியராக தேவனுடைய ஒரு பார்ட்டுக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு கேள்வியாக சொல்கிறார். இல்லை, சிம்பிளான கேள்வி தான். ஓகே, அடுத்து 1909 வருஷத்தில் கேட்ட ஒரு கேள்வி, 355 பக்கம், ரோமர் 11 அதிகாரம் 12 வசனம். இது யார் குறித்து சொல்லியிருக்கு? ரோமர் 11 அதிகாரத்தில் சொன்னது முழுவதுமே நமக்கு தெரியும். இஸ்ரேல் ஜனங்களை பற்றி சொல்றார். அதில் என்ன சொல்றாருன்னா, அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமும். அதாவது அவங்களுடைய தவறே உலகத்துக்கு ஐஸ்வர்யமும் புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமா இருக்கும்போது அவங்க நிறைவு எவ்வளவா இருக்கும்? இப்ப கேள்வி என்னவா இருக்கும்? இதெல்லாம் புரியுதா? அவங்க தவறிட்டாங்க. அவங்க தவறுனால நமக்கு ரட்சிப்பு, நமக்கு அழைப்பு வந்துருச்சு. இப்போ அதில் வசனம் எப்படி சொல்லுது? அவங்க தவறுனாலே நமக்கு ரட்சிப்புன்னா அவங்க நிறைவான எப்படி இருக்கும்? நமக்கு எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம் வரும்? அந்த கம்பேரிசன் கரெக்டாக வராது. அவங்க தவறுனா தான் நமக்கு. அப்படிங்கும் போது அவங்க தவறாக போயிருந்தாங்கன்னா நமக்கு அது இல்லைன்னு தான் அர்த்தம். ஆனால் அந்த வசனம் எப்படி தெரியுமா இருக்குது? அவங்க தவறே உலகத்துக்கு ஐஸ்வர்யமாக இருக்கும்போது அவங்க நிறைவா இன்னும் பெரிய ஐஸ்வர்யம்ங்கிறாங்க. அப்போ அது எப்படி புரிஞ்சுக்கிறது அந்த வசனத்தை? அதான் கேள்வி. அவர்களுடைய நிறைவு என்னவா இருக்கும்? முதல்ல இதை புரிஞ்சுக்கணும்னா இந்த வசனம் எந்த டைமுக்கு அப்ளை ஆகும்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் இது எந்த காலத்துக்கு அப்ளை ஆகும்? ராஜ்யத்துக்குரிய. அதனால தான் சொல்றாரு, ஐ அண்டர்ஸ்டாண்ட் த அப்போஸ்டல் டு பி பாயிண்டிங் டவுன் ஹியர் டு த எண்ட் ஆஃப் த ஏஜ்ங்கிறார். ரசல் பிரதர், நான் இது என்ன, இந்த உலகத்தினுடைய முடிவில் நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி தான் இங்கே அவர் சொல்றார். எப்படி ஆச்சரியமான ஒரு விஷயம்! இந்த உலகத்தினுடைய முடிவில் மகா உபத்திரவ காலத்தில் இத்தனை நாள் பாருங்க கீழ்ப்படியாம இருந்தாங்க. கீழ்ப்படியாம போனதுனால புறஜாதிகளாகிய நமக்கு இப்ப ஐஸ்வர்யம் வந்துருச்சு. இப்போ மகா உபத்திரவ காலம் வரும்போது நம்ம படிக்க முடியாது, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர்னு நீங்க பார்க்குற வரைக்கும் நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆனால் அதே சமயத்தில் மகா உபத்திரவ காலம் வரும்போது இஸ்ரேல் ஜனங்கள் ஜெயிப்பாங்க. ஜெயிக்கும் போது உங்கள் மத்தியில் நீங்க எதிர்பார்க்கிற ஒரு ராஜா இருக்கார் அப்படிங்கிற ஒரு சத்தியம் அவர்களுக்கு போதிக்கப்படும். அது விசேஷமா யார் தான் சொல்லுவாங்கன்னு படிச்சிருக்கிறோம். ஞாபகம் இருக்கா? ரெவலேஷன் ஸ்டடியில் இருக்கு. யார் தான் சொல்லுவாங்க? முற்பிதாக்கள் சொல்லுவாங்களாம். உங்கள் மத்தியில் நீங்க எதிர்பார்க்கிற அப்படின்னு அவங்க யார் முதல்ல எந்திரிச்சிருக்கணும்? முற்பிதாக்கள் உயிர் தெழுந்திருக்கணும். ஏற்கனவே மகா உபத்திரவ காலத்துக்கு முன்னாடியே திருச்சபை உயிர் தெழுந்துரும். மகா உபத்திரவ காலத்தினுடைய ஒரு உச்சக்கட்ட காலப்பகுதியில் இஸ்ரேல் ஜனங்கள் கதறிட்டு இருக்கும் போது சரியான நேரத்துக்கு தேவன் யாரை கொடுப்பாராம்? உங்கள் இருதயத்திற்கேற்ற நியாயாதிபதிகளை நான் கொடுக்குறேன். ஸோ அப்படி எந்திரிச்சு அவங்க அவர்களுக்கு சொல்லும்போது இப்போ என்ன ஆகும்னா இஸ்ரேல் ஜனங்கள் கீழ்ப்படிய ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம வசனம் படிச்சிருக்கிறோம் இல்லையா? என்னன்னா இவ்விதமாய் பாருங்க, அந்த வசனம் எசேக்கியேல் 38 அதிகாரம். இதெல்லாம் ரசல் பிரதர் சொல்லல, ஒரு கான்செப்டோடு நிறுத்திட்டார். பட் நம்ம வசனங்களை கொஞ்சம் நம்ம ரீட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். 38:23 வாசிக்கலாம். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவம் பரிசுத்தத்தை விளங்க பண்ணுவேன். அப்ப நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள், அறியப்படுவேன். அப்படினாலே உண்மையான தேவன்
உண்மையான யெகோவா தேவன் தான் உண்மையான கடவுளுங்கிறத மகா உத்தரவு காலம் முடியும் போது யார் தெரிஞ்சுக்குவாங்களா? அறியாத ஜனங்க, உலக ஜனங்க தெரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் அதுலயே 39ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் நடுவிலே என் பரிசுத்த நாமத்தை தெரிவிப்பேன். என் பரிசுத்த நாமத்தை இனி பரிசுத்த குலைச்சலாக்க மாட்டேன். பாருங்க, புறஜாதிகளை அறிஞ்சுக்குவாங்க, இஸ்ரேல் ஜனங்களும் தெரிஞ்சுக்குவாங்க, புறஜாதிகளும் தெரிஞ்சுக்குவாங்க. இது இந்த 2 வசனத்தை சுருக்கமா சகரியா எப்படி சொல்றாரு பாருங்க. சகரியா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதருடைய வஸ்திரத்தவங்க பிடிச்சிட்டு பாருங்க. அப்போ அந்த மகா உத்தரவு காலம் முடியும் போது இஸ்ரேல் ஜனங்கள் அப்ப இருக்கக்கூடிய கடைசியா ஒரு குரூப் இருக்காங்க இல்லையா, கடைசியா மீந்திருக்க ஒரு குரூப், அவர்களை தேவன் காப்பாத்திடுவார். இதை பார்த்தோன்னே மற்ற உலக ஜனங்கள் எல்லாருமே உங்ககிட்ட தான் கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு வருவாங்களாம். இப்ப பாருங்க, கீழ்ப்படியாம போகும்போது நமக்கு ஐஸ்வர்யம் வந்துருச்சு. இஸ்ரேல் ஜனங்கள் என்னைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ உலக ஜனங்கள் எல்லாம் யார்கிட்ட வந்துருவாங்க. அந்த அதிலிருந்து உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே படிப்படியா ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் எதுக்குள்ள வந்துருவாங்க, கீழ்ப்படுதலுக்குள்ள வந்துருவாங்க. இப்ப சொல்ற பாருங்க, அவருடைய தவறுதலே உலகத்துக்கு ஐஸ்வர்யமா இருக்கும்போது அவங்க கீழ்ப்படிஞ்சா எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம்னாரு. இப்ப புரிஞ்சாது எப்படி அவங்க கீழ்ப்படிய உலக ஜனங்களுக்கு அது அப்படியே போதிக்கப்பட்டு எல்லாருமே தேவனுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து விடுவார்கள். ஸோ இது ரோமர் 11ஆம் அதிகாரம், இது தனியாக ஒரு சப்ஜெக்டாகவே எடுக்கலாம். ஆனால் பாருங்க, கேட்குற கேள்வி எல்லாம் என்னதான் ஒரு சப்ஜெக்ட் தான் கேள்வி அவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது ஆமோஸ் 1909ஆவது வருஷத்தில் கேட்ட ஒரு கேள்வி 269ஆம் பக்கம் இருக்கு. இது ஒட்டி வர்ற கேள்விதான். இதை ஒட்டி இப்போ நம்ம பார்த்த கான்செப்டை ஒட்டி வர கேள்விதான். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம்னாலே நமக்கு டக்குன்னு ஒரு நிமிஷம் ஞாபகம் வந்துடும். இப்ப பாருங்க, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத ஒரு பஞ்சம் வரும். இப்ப கேள்வி என்னன்னா, இந்த பஞ்சம் ஆக்சுவலா எப்ப வரும்? இது நம்ம சமாரியாவின் முற்றுகைன்னு ஒரு சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம் இருக்கா பேசிக்ல. அதில் முதல்ல பஞ்சம் ஆதாம் காலத்திலேயே அது வந்தாச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் இஸ்ரேல் ஜனங்களுடைய காலத்திலையும் பஞ்சம் இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போதும் சீசருக்கு மட்டும்தான் கிடச்சி, மற்றவங்களுக்கு எல்லாம் பஞ்சம்தான். ராஜ்யத்தினுடைய ஆரம்பத்தில் கூட என்னதான் சொல்லி பார்க்குறோம், இதே பஞ்சம்தான். அப்படின்னா இந்த பர்டிகுலரா இந்த வசனம் சொல்லி இருக்கிற பஞ்சம் எந்த காலத்துக்கு உரியது? அந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா, இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் தனியாக இன்னொரு நாள் பார்க்கலாம். ஆமோஸ் புஸ்தகம் முழுவதுமே கவனிச்சு பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா இஸ்ரேல் ஜனங்களை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அதனால ஆமோஸ்ல தானே அவர்களை நான் அந்த தேசத்திலே நாட்டுவேன், அந்த தேசத்திலிருந்து அவர்கள் பிடுங்கப்படுவதில்லை படிக்கிறோம் இல்லையா? அப்போ இஸ்ரேல் ஜனங்களை தான் நாட்டி வைக்கிறாராம். அப்போ எங்க வரப்போகுது பஞ்சம்? இஸ்ரேல் தேசத்தின் மேல் எப்ப வரும்னா, இந்த மகா உத்தரவு காலத்துடைய உச்சக்கட்டத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் தவிப்பாங்களாம் பயங்கரமா. யாருங்க மிச்சம் இருக்கிறாங்க பாருங்க, பயங்கரமா தவிப்பாங்களா, எந்த விதமான கைடன்ஸும் இல்லையேன்னு. அந்த டைம்ல தேவன் என்ன செய்யறாருன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேவர் கொடுக்குறார். இதையத்தான் எங்க பிக்சரிங் பண்ணியிருக்காருன்னு சொல்றாருன்னா, ரசல் பிரதர் சொல்றார், அந்த லாசரு ஐஸ்வர்யவான் ஓமை இருக்கு இல்லையா, அதுல நெருப்புல நின்றுட்டு இருக்கிறார் லாசரு. நெருப்புக்குள் நின்றுட்டு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்கறாரு இல்லையா, அது எக்ஸாக்டா உபத்திரவ காலம் தான் இருக்கிறான். ஏன்னா நெருப்புங்கிறது என்ன, உபத்திரவ காலம். அந்த உபத்திரவ காலத்தில் இருந்துட்டு இப்ப என்ன செய்யறாரு, இப்போ ஏதாவது தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிற நிலைமை இன்னைக்கும். இந்த ஏற்கனவே நமக்கு தெரியும், இந்த உபத்திரவ காலம் ஏற்கனவே என்ன இருக்கு இஸ்ரேலுக்கு, அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு 1914 இருந்து அவங்களுக்கு உபத்திரவ காலம் தான். இப்ப கூட அவங்க என்ன பண்றாங்கன்னா, தேவனுடைய ஒரு ஏதாவது ஒரு ஃபேவர் கிடைக்குமா அப்படிங்கும்போது யார்கிட்ட அந்த ஃபேவர் கிடைக்கும்? யார் தான் ஃபேவர் கொடுக்கணும்? ஆபிரகாமின் மடியில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அது யாரு? சபை. சபை தான் அவங்களுக்கு என்ன செய்யணும், இப்போ அந்த ஃபேவர் கொடுக்கணுமா அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ
உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள், மாம்சத்தில் இருக்கிற திருச்சபையின் பிள்ளைகள் தான் இவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சத்தியத்தை என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு அவங்களுக்கு இப்போ போய் சொல்லக்கூடிய அந்த நிலைமையில் இருக்காங்க. இதை ரசல் பிரதர் எப்படி சொல்கிறாருன்னா, அவர் காலத்திலேயே, அதாவது ரீசெண்ட்லி வந்து ஒரு யூதர் கிட்ட ஒரு கோட்டு வாங்க போனாராம். யார்? ரசல் பிரதர் கோட்டு வாங்க அமெரிக்காவில். அப்போ அமெரிக்காவில் ரசல் பிரதர் ரொம்ப ஃபேமஸ். கோட்டு வாங்க போனபோது அவர் அந்த கோட்டு வாங்கின யூதன் சொல்கிறார், உங்களுடைய 1 year ஸ்டடியை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக நான் கேட்டிருக்கேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, நான் வந்து தொடர்ந்து உங்களுடைய ஸ்டடிக்குள்ளே நான் வரலான்ட்டு இருக்கேன். யார் சொல்கிறது? ஒரு யூதன் வந்து கையில் தோராங்கிற புஸ்தகத்தை வச்சுட்டு தான் இருப்பாங்க, யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. அவங்களுடைய ஹை ப்ரீஸ்ட் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க சொல்கிறத தான் கேட்பாங்க, வேறு யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்போ ரசல் பிரதர் சொல்கிறது கேட்குறாரு பாருங்க. அவர் இன்னொரு இடத்துல பிட்ஸ்பர்க்னு இடத்துல another gentleman அப்படிங்கிறார். இன்னொரு வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுடைய மீட்டிங்க்கு வர்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது, பத்திரிகையில் உங்களுடைய ஒரு ஆர்டிகல்ஸ் எல்லாம் நான் படித்தேன், அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நான் தொடர்ந்து உங்களுடைய இதுக்கு வரேன் சொல்லி நிறைய பேர் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசல் பிரதர் அதுக்கு விளக்கம் சொல்கிறார். த ஜூஸ் ஆர் ஹங்கரிங் அண்ட் நிப்ளிங் அரவுண்ட் த எட்ஜ். இப்போ கடைசி காலத்தில் ரொம்ப ஆவலோட என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் தே வில் ஹாவ் டு வெயிட் எ லிட்டில் லாங்கர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அப்படி அவங்க ஃபேவர் தேடினா கூட என்ன ஆகாது, உடனடியாக அவங்களுக்கு அந்த ஃபேவர்லாம் கிடைக்காது. தே ஹாவ் டு வெயிட் சம் லிட்டில் லாங்கர். இன்னும் கொஞ்ச நாள் அவங்க என்ன பண்ணித்தாகணும், வெயிட் பண்ணித்தாகணும். ஏன்னா அது காட்ஸ் டைம் கிளாக். கடவுள் எந்த டைமில் அவங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு சித்தமாக இருக்கிறாரோ அந்த டைமில் தான், கரெக்டான டைமில் அவர் வெளிப்படுத்துவார். எப்போ தேவன் வெளிப்படுத்துவார் அப்படின்னா, இது தேவனுடைய ட்ரெண்டு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்போ தெரியுமா புத்தி வரும்? நல்லா இருக்கிற மறந்துடுவாங்க. அப்புறம் உபத்திரம் உச்சக்கட்டத்துக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் இது பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம பைபிள் வசனம் படிக்க முடியும், ஒரு ரட்சகனையோ ஒரு பலவானையோ அழிச்சு அவரை செட்டில் பண்ணுற மாதிரி. இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஃபைனலாக ஒரு உச்சக்கட்ட ஒரு டெஸ்ட் வைக்க போகிறார். அந்த டெஸ்ட்டில் அவங்க உண்மையான தேவனையும் ராஜாவையும் தேடும்போது அந்த டைமில் அவங்களுக்கு என்ன பண்ணிடுவார்னா ஃபேவர் பண்ணுவார். அது வரைக்கும் அவங்களுக்கு பயங்கரமான ஒரு பஞ்சகால மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த பஞ்சத்தில் அவங்க யார்கிட்ட தான் வந்தாகணும். எப்படி யோசேப்பு சப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லையா, தன் அண்ணமார்கள் யார்கிட்ட தான் வரணும் பஞ்சத்துக்கு, யோசேப்புக்கிட்ட தான் வந்தாகணும். அப்போ இவங்கெல்லாம் யார்கிட்ட வந்தாகணும், இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்தாகணும். அப்போ இவங்க இயேசு கிறிஸ்துக்கிட்ட தான் வந்தாகணுங்கிறத இப்போ சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் அங்கே இருக்கிறாங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறார். அடுத்தது 1910 வருஷத்தில் ஒரு கேட்ட கேள்வி, 585 பக்கம் இருக்கு. கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நிழல், கவனிங்க, கிறிஸ்து உயிர்த்தெழுதலை பற்றிய நிழல் யூத யுகத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் வந்து நிறைய டைப்ஸ் அண்ட் ஆன்டி டைப் வச்சிருக்காருன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது வந்து எந்த நிழல் வந்து இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை ரொம்ப பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணுது? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நிழல்ல எந்த ஒரு நிழல் பர்டிகுலராக இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை பாயிண்ட் அவுட் பண்ணுது? இப்போ பஸ்கா ஆட்டுக்குட்டி படிக்கிறோம். பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய விஷயம் எதை பாயிண்ட் அவுட் பண்ணுது? இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை, கிறிஸ்துடைய மரணத்தை. அதே மாதிரி இப்போ நம்ம யோசேப்பினுடைய ஹிஸ்ட்ரி இருக்க எடுத்துக்கலாம். இப்போ மோசேனுடைய ஹிஸ்ட்ரி, மீடியேட்டர்ஷிப், அதாவது ஒரு மத்தியஸ்தம் பண்ணுற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நிழலை காட்டுது. இவர் கேட்குற கேள்வின்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வரக்கூடிய நிழல் பழைய ஏற்பாட்டில் எங்கே பர்டிகுலராக அவர் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுவோம். எந்த ஒரு நிழலில் கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் பற்றி சொல்லப்பட்டிருக்கு? சரி, ஒரு பைபிள் வசனம் ஒன்று சொல்கிறேன், அதில் கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. வசனம் மட்டும்தான், வசனத்தில் பார்க்கக்கூடாது. நான் அடிக்கடி இந்த வசனத்தை யூஸ் பண்ணுற வசனம் மத்தேயு 12:40. அடிக்கடி யூஸ் பண்ணுற வசனம், அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். இடத்துல பார்க்கக்கூடாது. உயிர்த்தெழுதல். சரி, இன்னொரு க்ளூ கொடுக்குறேன். 3ஆம் நாள் இயேசு கிறிஸ்து எத்தனாம் நாள் உயிர்த்தெழுந்தார்? 3ஆம் நாள். பாருங்க, மத்தேயு 12:40 என்ன சொல்லப்பட்டிருக்கு? யோனா இரவும் பகலும் மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் பூமியின் இருதயத்தில் அவர் இருப்பார். அப்படின்னா
அதுக்கு விளக்கணம் படிச்சிருக்க முடியும். ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்து வந்து 3 நாள் கழிச்சு உயிர்த்தெழுந்தாரா, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரா? ஆனால் யோனாவுடைய அடையாளம் வந்து வாசிக்கலாம். யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். பூமியின் அப்ப இரவும் பகலும் 3 நாள் இருப்பார். அப்ப 3 நாள் கழிச்சு தானே உயிர்த்து விழுந்து வரணும் யோனாவுடைய அடையாளம். ஆனா நம்ம பல வசனங்கள் என்ன படிச்சிருக்கிறோம்? 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இதுக்கு விளக்கம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அந்த 3 நாள் கணக்கு யோனாவுடைய கணக்கு என்ன? அது இல்லை. ஆக்சுவலா பூமியின் இருதயத்தில் இருப்பார் வசனம் இருக்கு. பூமிக்கு ஏதாவது இருதயம் இருக்கா? அந்த 3 நாள் யோனாவுடைய கரெக்டான 3 நாள் இயேசு கிறிஸ்துவுக்கு செட் ஆகணும். ஆனா இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளே உயிர்த்தெழுந்துட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அது எப்படி செட் ஆகும்? அந்த 3 நாள் கழிச்சு தான் உயிர்த்தெழுந்தாருங்கிறதுக்கு விளக்கம் இருக்கு. அந்த 3 நாள் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? பூமியினுடைய இருதயம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதாவது தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, அது யோனாவை எப்படி 3 நாள் உள்ள இருந்தாரோ அந்த மாதிரி 3 நாட்களும் பூமியினுடைய இருதயத்துக்கு தேவன் கொடுத்துட்டாராம். பூமியினுடைய இருதயங்கிறது கல்லறை அல்ல. பூமிங்கிறது மனுஷன். மனுஷனுடைய இருதயங்கிறது என்னன்னா, மனுஷனுடைய விருப்பத்துக்கு இயேசு கிறிஸ்துவை என்ன வேணா நீங்க பண்ணிக்கன்னு சொல்லி ஒப்படைச்சிட்டாராம் தேவன். அவர் எப்ப ஒப்படைக்கிறார்னா, அவர் சாகும் போதல்ல. கவனிங்க, அவர் சாகும் போதல்ல, அதுக்கு முந்தின நாளே அந்த கடைசி பந்தி முடிச்சுட்டு கெத்செமனே தோட்டத்துக்கு போறார் இல்லையா? போனோடனே ரோமர்கள் வந்து அவரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு அவங்க இஷ்டத்துக்கு அவரை அலக்கழிச்சாங்க பாருங்க. அப்ப எத்தனை நாள் ஆச்சு? அப்போ 3 நாள் கரெக்டா இருக்கும். அதை தான் யோனாவுடைய பாயிண்ட் அவுட் பண்றார். அப்ப எப்படி யோனா 3 நாட்கள் ஒரு கர்ப்ப வேதனை படுற மாதிரி உள்ளுக்குள்ள பூமி அங்க எப்படி மீனுக்குள்ள இருந்தாரோ அந்த மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து கம்ப்ளீட்டா அந்த பூமிக்கே தேவன் ஒப்படைச்சிட்டார். 3 நாள் இருக்கட்டும், சரியா? ஆனா இவர் மரித்த 3ஆம் நாள்ல என்ன செய்யறாரு? எந்திரிக்கிறாருங்கிறதுக்கு சில விளக்கம் இருக்கு. நம்ம எங்க பார்க்கலாம்? யோவான் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளா இருந்தபடி. இப்ப அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கிற போது பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளா, அன்னைக்கு தான் அவர் சாகிறார். கவனிங்க, ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள். அப்படியே அடுத்த நாள் என்ன நாள் வரும்? ஓய்வு நாள். அதான் சனிக்கிழமை. புரியுதுல்ல? அதான் சனிக்கிழமை. அடுத்தது கவனிச்சு பார்த்தீங்கன்னா 42ஆம் வசனம் வாசிக்கலாம். யூதருடைய ஆயத்த நாளான படியினாலும் அந்த கல்லறை சமீபமா இருந்து படியினாலும் இடத்துல இயேசுவை வைத்தார். இப்ப ஆயத்த நாள் உள்ள வச்சிட்டாங்க. இப்ப யோவான் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு. இதுதான் வாரத்தின் முதல் நாள்ங்கிறது 3ஆம் நாள். சோ ஆயத்த நாள்ல அவரை அடக்கம் பண்றாங்க. ஓய்வு நாள்ல ஒரு ஃபுல்லா அப்படியே இருக்கார். அந்த ஓய்வு நாள் முடிஞ்சு வாரத்தின், ஏன்னா ஓய்வு நாள்ங்கிறது கடைசி நாள் இல்லையா? கடைசி நாள் தானே ஓய்வு நாள். ஸோ அது முடிஞ்சு வாரத்தின் முதல் நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டார். அப்படின்னா மரணம் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு ஆயிட்டார். ஸோ இது ஒரு நிழல். இது யோனாவை பற்றி சொல்லப்பட்ட நிழல். வேற ஏதாவது நிழல் இருக்கா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபிரகாம் ஈசாக்க பலி கொடுக்குறார் பாருங்க. ஈசாக்க பலி கொடுத்துட்டு, ஆக்சுவலா பலி கொடுக்கல, என்னைக்கு கொடுத்தாரோ அன்னைக்கே என்ன பண்ணிட்டாரா? அவரை எடுத்துட்டார் வெளியே. அது எத்தனாம் நாள்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்கு? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டார். பாருங்க, 3ஆம் நாளிலே அங்கேயும் வருது பாருங்க. அப்ப ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்க பலி கொடுத்து கரெக்டா 3ஆம் நாள் என்ன பண்றாரு? இப்போ பலி எடுக்கிறார். ஸோ இந்த மாதிரி நிறைய நிழல்கள் பைபிள்ல இருக்கு. அதுக்கு இன்னும் சில விளக்கம் சொல்றார். லேவியராகமத்தில் முதல் கதிர்கட்டு பற்றி படிக்கிறோம் இல்லையா? அந்த பஸ்கா, முதல் பஸ்கா அனுசரிப்பு, அதுக்கப்புறம் 7 நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவும் வாரத்தினுடைய ஒரு முதல் நாள் சொல்லப்படும். முதல் கதிர்கட்டு எடுத்துட்டு வர்றது. அப்புறம் உலகம் உயிர்த்தெழுதலை பற்றி, உலகமே உயிர்த்தெழுதலை பற்றி நமக்கு பைபிள் வசனம் எங்கெங்கெல்லாம் இருக்குது. டைம்ஸ் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் சொல்லப்பட்டிருக்கும். ஜூபிலி ஒரு காலக்கணக்கு இருக்கு. அப்புறம் இளைப்பாறுதலின் காலங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் எந்த நிழல் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குன்னா, லாசரு உயிர்த்தெழுந்தது, அப்புறம் அந்த யவீருவனுடைய மகன் உயிர்த்தெழுந்தது, அப்புறம் நாயினூர் விதவையினுடைய மகள். இது தனித்தனியா சப்ஜெக்டா இருக்குதுங்கிறார்.
அந்த உயிர்த்தெழுந்த விதம் உலக ஜனங்கள் அந்த ரெஸ்டிடியூஷனுக்குள்ள வர்றதுக்குரிய ஒரு விளக்கம்னு சொல்றார். அடுத்தது அட்டோன்மெண்ட் டே, நமக்கு தெரியும் இல்லையா, பாவ நிவாரண நாள். இந்த பாவ நிவாரண நாள்ல எப்படி அந்த 2 காளையும் வெள்ளாட்டுக்கடாவும் அது அடிக்கப்பட்டு அது எப்படி அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்களும் ரெட்டுடுத்தி அங்கே சாம்பல் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ எல்லா ஜனங்களும் வெளியில பார்க்குற மாதிரி ஆரோன் வெளியே வர்றது, அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3ஆம் நாளுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படும். இந்த மாதிரி நிறைய நிழல்கள் இருக்கு. நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ளே போங்கன்ட்டார் கடைசியில். கொஞ்சம் உள்ளே போய் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அந்த டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்தது 1911ஆம் வருஷம் கேட்ட ஒரு கேள்வி. 666ஆம் பக்கம் இருக்கு. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம். இதுவும் நம்ம அடிக்கடி ஃபெமிலியராக இருக்கிற சம்பவம் தான். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். எலிசா எடுத்துக்கொள்ளப்படுற டைம். இந்த எலிசா எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த 7ஆம் வசனம் படிக்கலாம். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து உருக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, எலிசா 2 பேர் போறாங்க. எலிசா போயிட்டு யோர்தான் நதியை கடந்து தண்ணீரை சால்வையில் அடிச்சோன்னே அது பிரியுது. பிரிஞ்சோடனே எலிசா உள்ள போயிட்டாங்க. அப்புறம் எலிசா எடுத்துக்கொள்ளப்படுறாரு. இதை யார் பார்த்துட்டு இருக்கிறதா? 7ஆம் வசனம் பாருங்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 50 பேர் போய் தூரத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சம்பவம் நமக்கு நிறைய தீர்க்கதரிசனத்தை பார்த்துருக்கோம். எலியா யாரை குறிக்கும்? எலியா எடுத்துக்கொள்ளப்படுறதுனால சபையை குறிக்கும். எடுத்துக்கொள்ளப்படுறத பார்க்கறது எலிசா, அது யாரை குறிக்கும்? திரள் கூட்டத்தை குறிக்கும். அப்போ எலிசா 2 பேரும் சபையும் திரள் கூட்டத்தையும் குறித்தால், மிச்சம் ஒரு குரூப்பிங் இருக்கிறாங்களே, தீர்க்கதரிசிகளின் புத்திரர்னு சொல்லி ஒரு குரூப் இருக்காங்க இல்லையா, இது யார் அப்படின்னு கேட்குறாங்க. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு, எலிசா இருக்காரு. எலிசாவை திரள் கூட்டம், தேவனுடைய பிளான் கூட மெயினா 2 பேர் தான். அப்படின்னா தனியா இன்னொரு குரூப் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் ஒரு குரூப் இருக்கிறாங்களே, இவங்க யாரு, இவங்களுடைய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இப்போ இது நம்முடைய மைண்டுக்கே செட் ஆகாது. ஏன்? இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு குரூப்பை நம்ம கேட்டதே இல்லை. சரியா? அது என்ன, அது யாரு என்பதை குறித்து என்ன பண்ணலாம், தொடர்ந்து அடுத்த வாரம் நம்ம சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.